அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரை சூஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துறது அந்த வாகனத்துக்கும் சரி அவங்களுக்கும் ஒரு நல்ல லக்க கொடுக்கும். ஏன்னா அவன் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சு வாங்கியிருந்தானா அந்த வழி அவனுக்கு தெரியும். ஸோ அப்படின்னு வாங்கும்போது அதுக்கு நம்பருன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா பை நான் வாங்கினா ஜாக்பாட் அடிக்கணும். இப்போ நான் ஒரு கார் வாங்கினா 2 வருஷத்துல அடுத்த காரை வாங்கணும், நான் வளரணும், முன்னேறணும், வாழ்க்கையில் பெருசாகணும். இதுக்கு என்ன நம்பர் வாங்கலான்னு 2 வருஷம் நீங்கள் வாங்க போகிற வாகனத்துக்கு சரி ஒரு ஆர்டிஓவில் ஒரு அமௌண்ட் கட்டினாலே நம்பர் கிடைக்கும். ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு காசு வாங்க நம்பர் வாங்க வண்டி கார் வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 20,000 நம்பர் வாங்க மாட்டீங்களா? ஏன்னா நம்பர் தான் உங்களோட வாழ்க்கைக்கும் நம்பர். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான டாபிக்கும் ஒரு எண்ணை பத்தி தான், அதாவது நம்பரை பத்தி தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், அது டூ வீலரா இருக்கலாம் இல்ல 4 வீலரா இருக்கலாம். புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனத்துக்கு நிறைய பேர் நம்ம ஒரு ஃபேன்சி நம்பரா வாங்கிக்கலாம், பணம் கட்டி கூட நம்ம ஒரு ஃபேன்சி நம்பர் எடுத்துப்போன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி நம்பரை சூஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துறது அந்த வாகனத்துக்கும் சரி அவங்களுக்கும் ஒரு நல்ல லக்க கொடுக்கும்? நல்லா கேட்டீங்கம்மா. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையாத சொத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, நகை, இது ரெண்டுமே. அசையும் சொத்துன்றது வாகனம். ஆனால் வாகனம்ன்றது அத்தியாவசியம். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு சொசைட்டியில் காட்டுறதுக்கு, ஒரு லெவலாக வச்சுக்கிறதுக்கு, மரியாதை கொடுக்கறதுக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஒரு ப்ரொமோஷன் வரத்துக்கு அந்த வாகனம் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ ஒரு ஐடிக்கு போனீங்கன்னா கார் இருக்கணும், ஒரு பைக் இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு மேனேஜராக இருந்தால் கார் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குறோம் போது அந்த ஒரு காரு நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் நம்ம ஃபேமிலியில் 2 குழந்தைங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு குழந்தை அம்மாவா இல்லையா? நம்மள ஒரு ஆள் தான் அந்த வாகனம், அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். உண்மை, நம்ம பசங்களுக்கு எவ்வளோ ஒரு லைட்டாக அடிப்பட்டா துடிப்பு வருமோ அந்த மாதிரி அந்த வாகனத்து மேலே பட்டா கூட நம்ம துடிப்பு வரும். துடிப்பு வந்தால் தான் மனுஷன். ஏன்னா அவன் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு அதை அனுபவிச்சு வாங்கியிருந்தானா அந்த வழி அவனுக்கு தெரியும். ஸோ அப்படின்னு வாங்கும்போது அதுக்கு நம்பருன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ கலர் மாற்றிக்கலாம், இன்டீரியர் மாற்றலாம், என்ன வேணால் மாற்றலாம். கடைசியில் நீங்கள் 20-30 வருஷம் கார் ஓட்டி நிற்கிற கண்டிஷனில் இருந்தால் கூட அங்கே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா, வண்டி பேர் கூட பறந்துடுவாங்க. ஆனால் நம்பர் தான் முக்கியமானது. நம்பருன்றது பார்த்திங்கன்னா வண்டி குப்பையில் போய் ஸ்டேஷனில் கடந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதாலும் நம்பர் பிளேட்டில் நம்பர் எடுத்தால் தான் வண்டி எந்த ரீஸ்டாக இருக்குன்னே தெரியும். அப்போ அந்த நம்பருன்றது இம்பார்ட்டான ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு கடமைக்கு 10 லட்ச ரூபா கார் வாங்கிட்டு ஏதோ ஒரு நம்பர் வாங்கிட்டு வச்சோன்னு வச்சிங்களேன், சில பேர் 3 மாதத்தில் கார் மாற்றுவாங்க, 6 மாதத்தில் கார் மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த நம்பருக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. ஆனால் தெரியாது, சில பேருக்கு செட் ஆகிடும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ நான் வாகனம் வாங்குகிறேன், 2 வீலர் இல்லை 4 வீலர் வாங்குறேன், நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட வாங்குகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர் அதுவாக அமைஞ்சாலுமே அது டபுள் லக்கு. அது உங்களுக்கானது உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லையா, இது காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சது நீங்கள் வாங்கலாம், அந்த மாதிரி பிடிச்ச நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் சில பேர் பிறந்த டேட்டில் வாங்குவாங்க, சில பேர் மனைவி பிறந்த டேட்டில் வாங்குவாங்க, சில பேர் பசங்க பிறந்த டேட்டில் வாங்குவோம். இதெல்லாம் அவங்கவுங்க கூடிய விருப்பப்பட்டது. காமனாக பை நான் வாங்கினா ஜாக்பாட் அடிக்கணும். இப்போ நான் ஒரு கார் வாங்கினா 2 வருஷத்துல அடுத்த காரை வாங்கணும், நான் வளரணும், முன்னேறணும், வாழ்க்கையில் பெருசாகணும். இதுக்கு என்ன நம்பர் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நம்பரு ஒத்தையில் இருக்கக்கூடாது, ரெட்டையில் இருக்கணும். இவ்வளோதான் விஷயம். இப்போ 112 112 புரியுதுங்களா? இல்லை 224 24 2 8. ஸோ இந்த மாதிரி ரெட்டையில் இருக்கணும். முக்கியமாக கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சத்தில் டாப்பில் இருக்கணும். இதில் முடியணும்னா நம்பர் 9ல் முடியணும். கூட்டினா 9ல் முடிஞ்சே தீரணும். ஸோ 2ல் ரெட்டையில் வாங்குறது ஒரு விதம், இது ஒன்று. ஆனால் ஒரே நம்பராக கடைசியில் எதில் 4 நம்பரை சேர்த்தா எதில் முடியணும்னு பார்த்தீங்கன்னா 9ல் முடியணும். நம்பர் 9ல் நம்பர் முடிஞ்சது வாங்கினாலும் சரி, இல்லை ஒரே நம்பர் 9 வாங்கினாலும் சரி, இல்லை 2 2 18 12 36 நீங்கள் கழிச்சாலுமே 9ல் முடியும். 9 9 18 12 12 36 6 3 9. ஸோ 9ல் நம்பர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த கார் நீங்கள் 100 to 100% வாங்கிடுவீங்கம்மா. மாலிக் பாய் நான் சொல்கிறேன், வாங்கிடுவீங்க. 9ல் கார் வச்சுருக்கீங்க, 9 நம்பரில் நீங்கள் வச்சுருக்கீங்க, 4 9 இல்லை ஒரே நம்பரை கூட வாங்கிட்டீங்கன்னா கூட சரி வாங்கிடுவீங்க. இல்லை 2 நம்பர் வாங்கின உடனே வாங்கிடுவீங்க.
9க்கு அவ்வளோ ஒரு உச்சத்துக்கட்டம், உச்சகட்டம் 9லாம். ஆனால் 9 வாங்க முடியாத தருணத்தில் ரெட்டையில் வாங்கலாம். ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது, என்னோடய வசதிக்கு முடியல பை, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன, ரெட்டையில் இருக்கணும், ஒத்தையில் இருக்கக்கூடாது. 5 5 10 0 பொசிஷனாக 1 நிற்கக்கூடாது, ரெட்டையில் நிற்கணும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 9 நம்பரை மெயினில் வச்சுக்கோங்க. 2வது ஒன்று ரெட்டையில் வாங்குங்க. இது 2 மட்டும் நீங்கள் வாங்க போகிற வாகனத்துக்கு சரி ஒரு ஆர்டியூவில் ஒரு அமௌண்ட் கட்டினாலே நம்பர் கிடைக்கும். ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு காசு வாங்க நம்பர் வாங்க, வண்டி கார் வாங்குறீங்கன்னா ஒரு 10,000 20,000 நம்பர் வாங்க மாட்டீங்களா? ஏன்னா நம்பர் தான் உங்களோட வாழ்க்கைக்கும் நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எங்கே போனாலுமே என்ன வண்டின்னு கேட்க மாட்டாங்க, என்ன நம்பர்னு தான் கேட்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே என்ன நம்பரு, ஒரு டோக்கன் போகிறதுல நம்பர் தான் கேட்பாங்க, என்ன வண்டின்னு கேட்க மாட்டாங்க. நம்பர்ன்றது இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த நம்பரை மட்டும் நீங்கள் 9ல் முடியணும், இல்லைன்னா ரெட்டை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 9 தான், 2வது ஆப்ஷனுக்கு ரெட்டையில் முடியணும். இது 2 மட்டுமே புது வாகனத்துக்கு நம்பர் வாங்குங்க, 100% வேலை செய்யும். அதோட பாசிட்டிவ் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, வண்டி அதிகமான வேலை வைக்காது, அதிகமான செலவு வைக்காது, வீண் விரைய வைக்காது, ஆக்சிடென்ட் உண்மையிலே சொல்கிறோமா ஆக்சிடென்ட் குறைக்கும், வீண் செலவு வீண் விபத்துகள் ஆகாது. 2வது அந்த வண்டி உங்களை விட்டு போகாது, அது கையில் தங்கும், உங்கள் கையில் நிற்கும். அடுத்த இன்னொரு வண்டியை நீங்கள் வாங்குவீங்க. இது நிஜம் நிஜம் நிஜம். சூப்பர் சூப்பர் குருஜி. ஏன்னா புதுசாக வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு அவங்க போய் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்பரை ஈஸியாக சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி வாங்க முடியும். நல்ல ஒரு அற்புதமான பதிவு கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.